நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் சாபம் மட்டும் விடாதீங்க யாருக்கும். இதனாலேயே உங்கள் வாழ்க்கை வீணாக போகுன்றது ஒரு ப்ரூஃப் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, கடவுளை வணங்காவிட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். கடவுளை வணங்கி தான் நல்லது நடக்கும் அப்படின்னு இங்கே யாரும் சொல்லலை. கடவுளை வணங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு 100% நல்லதே நடக்கும். மூணாவது, இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் 100% நரகம். ஆனால் இதை எல்லா நல்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இப்போ நரகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாலாவது, இந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக கேட்டு இதை அத்தனையும் கடவுளோட பாதத்தில் நீங்கள் விட்டுட்டா உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை இப்போவே இந்த நிமிஷத்திலே காணலாம். ஸோ நரகத்தையும் நீங்கள் பார்க்கலாம், சொர்க்கத்தையும் பார்க்கலாம். எல்லாமே உங்களுடைய இந்த தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து தான். அஞ்சாவது, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. இதை தொடராதீங்க. இதை தொடர்ந்துச்சுன்னா உங்களை நீங்களே அழிச்சிப்பீங்க. நல்லவர்கள் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணமே இந்த 5 பாயிண்ட்டு தான். அந்த 5 பாயிண்ட்டை தான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் தீயவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்கள விட நம்ம சூப்பராக வாழ முடியும். இத்தனை விஷயத்தை நீங்கள் விட்டீங்கன்னா 100% உண்மை. கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையை வெல்வதற்கு திறமை மட்டும் இருந்தால் போதுமே, கடவுளோட நம்பிக்கையும் தேவையா அப்படின்னு என்னுடைய கணவர் தொடர்ந்து என்ன கேட்டு ஒரு குழப்பத்தை கொடுக்குறாரு. அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ திறமை இருந்தால் நாம் பொழைச்சிக்க முடியாதா? திறமை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்ந்துட முடியாதா? திறமை இருந்துருச்சுன்னா நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே இருக்கு. அப்படின்னா கடவுள் எதுக்கு? கடவுள் இல்லாமலே நம்ம வாழ்ந்துடலாம்ல திறமையா அப்படின்னு அவங்களுடைய சந்தேகம். இந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இவங்க சொன்னதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸையும் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கள். இப்போ சொல்ல வேண்டாம், பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா கவனம் இங்கே இருக்கணும். எந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த ஆழமாக புரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் வலு சேர்க்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழலையா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சாதிக்கலையா? கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஏன் இதில் நாம் கூட சில நேரத்தில் நினைக்கிறோம், கடவுள் எங்கே இருக்கார், இருந்தால் என் பிரச்சனை எப்பயோ தீர்ந்துருக்குமே, கடவுள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை ரூமையே கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம்.
ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ நாம் இனிமேல் நம்பி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. இதில் 2 விதமான விஷயங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் எதுக்கு வந்திருக்காரு, கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா அப்படின்ற கேள்விக்கும் பதில் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 2, கடவுள் இல்லாமலே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கும். அதாவது கடவுளை இதுக்கு முன்னாடி எப்படி வணங்குனாங்க அப்படின்னா, நன்றி விசுவாசத்தை கடவுள்கிட்ட காட்டினாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்துருக்கியே, அதுக்காக நன்றிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லா மனுஷங்களும் ஒழுக்கமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை விரிவடைந்தது. அதுக்கப்புறம் அந்த 3 விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது. மனுஷன் பாவத்தை செய்கிறதால பலவிதமான சந்தோஷத்தை அவன் அடைஞ்சான். அவன் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அடைஞ்சானோ அதை விட 10 மடங்கு துன்பத்தையும் அடைஞ்சான் பிற்காலத்தில். அப்போ ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட அன்பினால் நெருங்கும் போது அவன் பாவம் செய்யறது அப்படின்றது கண்ட்ரோல் படுத்துது. ஏன்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு நம்ம பெற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்புக்கு சமமானது. நம்ம பெற்றவங்களை கூட என்ன நீ கவனிச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். ஆனால் கடவுளை நாம் அதே மாதிரி தான் சில நேரத்தில் சொல்கிறோம். இவ்வளோ தூரம் நான் பிரார்த்தனை செஞ்சோம், இவ்வளோ கோயிலுக்கு போயும் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆக ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா லாபத்தை எதிர்பார்க்குறான். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அன்பை எதிர்பார்க்குறாரு. யார்கிட்ட? உங்ககிட்ட. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? லாபத்தை எதிர்பார்க்குறீங்க. எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம மனசு மூளை எல்லாம் அந்த வழியில் போயிடுச்சு. அப்போ உழைக்கிறத ஒரு மனுஷன் மறந்துட்டான். அதிகமாக கடவுள் பக்தி இருக்குதுன்னு காட்டுறவங்க உழைக்கவே மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் சாமி சாமி சாமின்னு சொல்கிறவங்க உழைக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. அப்போ சாமிக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்க வச்சு மற்ற நேரத்தில் பணம் பணம் பணம்னு தேடுறவங்களும் கடவுளுக்கு பிரியமானவர்கள் இல்லை. நீ 24 மணி நேரமும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பிரியமானவர்கள் இல்லை கடவுளுக்கு. இல்லை பர்டிகுலரான ஒரு நேரத்தை மட்டும் சாமிக்குன்னு சொல்லி கும்பிட்டுட்டு அடுத்த சில நிமிஷங்கள் உலக கொடுக்கக்கூடிய இன்பத்தில் மனசை கொண்டு போகிறதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 3ஆவதாக ஒரு விஷயம், இந்த விஷயத்தை தான் அதிகமாக யாரும் பயன்படுத்திக்கிறதே இல்லை. இப்போ கடவுள் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுமான்ற கேள்விக்கு நான் பின்னாடி பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கடவுள் எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கடவுள் தன்னுடைய குழந்தைங்க தன் மேலே அன்பாக இருக்கணும், பிறருக்கும் அந்த அன்பை கொடுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும், நேர்மையான வழியில் இருக்கணும், தான் உழைச்சி முன்னேறணும், அடுத்தவன் உழைப்பில் முன்னேற துடிக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கும்ல, இது எல்லாமே தான் குழந்தைங்க கிட்ட இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ எல்லா விஷயமும் இதில் கவர் ஆகிடுதா?
நீங்கள் உழைச்சே ஆகணும், அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நல்லவனாக இருந்தும் ஆகணும், அதில் சந்தேகமே இல்லை. தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடவே கூடாது, ஈடுபட்டால் அவர் உங்களை வெறுக்கிறாரு, அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை ஒரு மனுஷன் உருவாக்க முயற்சி பண்ணலை. இது மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் தான் இத்தனை விஷயங்களும் இருக்குது. உடல் ரீதியாக ஒரு மனுஷனுக்கு நான் பாவத்தை கொடுத்தேன் அப்படின்றத தாண்டி மன ரீதியாக ஒரு மனுஷனுக்கு நம்ம பாவத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உடல் ரீதியாக கொடுக்கப்பட்ட பாவத்தை விட மன ரீதியாக ஒரு மனுஷனுக்கு பாவத்தை கொடுக்கறது பல மடங்கு நம்ம பாவ கணக்கை அதிகரிக்கும். இது பல பேருக்கு தெரியல. அப்போ பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே பிரித்து பார்க்குறோம். அடுத்தவனை திட்டுனா தானே, நேரடியாக திட்டுனா தானே, அடுத்தவனை அடித்தா தானே, நான் மனசுக்குள்ளே தானே சொல்கிறேன், என் கஷ்டத்தை நான் சொல்கிறேன், என் கஷ்டத்தை தீர்க்கணுன்றதுக்காக நான் சில பேரை திட்டுறேன், சில பேரை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது கூட முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இவங்களும் இந்த கடவுள்கிட்ட வாழ முடியாது, நிச்சயமாக வாழ முடியாது. இதை தெளிவாக நான் சொல்கிறேன், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு மனுஷனை நம்ம தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம பெற்றவங்களை கூட திட்டிகிட்டு இருக்கோம், நம்ம கூட பிறந்தவங்களை திட்டுறோம், லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்களையும் நீங்கள் திட்டுறீங்க, ஏன் உங்கள் குழந்தைகளையும் திட்டுறீங்க, உங்கள் நண்பர்களையும் திட்டுறீங்க. கடையில் ஏதாவது ஒரு பொருள் ஒரு 100 ரூபா அதிகமாக அவன் வாங்கிட்டான் அப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணி அவனையும் திட்டுறீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நாம் மனுஷங்களை திட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த திட்ட இந்த பாவங்களும் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் சேதப்படுத்துது, உங்கள் நல்லதை செய்ய விடாமல். அப்போ இதை எல்லாமே தீர்க்கணும்னா கடவுள்னு ஒருத்தர் உங்களுக்கு தேவைப்படுறாரு. கடவுளோட வழியில் நீங்கள் நடக்கும்போது எந்த மனுஷனுக்கும் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் கொடுக்கறது இல்லை. முதல் பாயிண்ட். அடுத்தது, உங்களோட டார்கெட், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம் என்னவோ அதை தேடி போகிறீங்க. அடுத்தவங்களோட உழைப்பை கொண்டாட விரும்பலை, அடுத்தவங்களோட உழைப்பை திருடவும் நாம் விரும்பலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் கடவுளை வணங்குறதால உங்களை நீங்களே செதுக்குறீங்க. உங்களை நீங்கள் செதுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அறிவு ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்குது. மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ புத்தி மட்டும்தான் ஆளுமை செய்யுது. ஒரு மனுஷனுக்கு புத்தி ஆளுமை செஞ்சதுன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களில் இருந்தும் அவன் மீண்டு வரான்னு அர்த்தம். ஏன்னா இந்த அறிவை கொடுத்தது மனுஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த அறிவு தான் இது. மனுஷன் எத்தனையோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் தெரியுமா? உங்கள் கண்கள் முன்னாடி எத்தனை உயிரினங்கள் இருக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு போகலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாட்டை கேட்கலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா பிடிச்சதை சாப்பிடலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா தியானம் பண்ணலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை நேசிக்கலாம். எல்லாமே மனிதனால் கூடும், ஆனால் பிற உயிரினங்களால் கூடாது. அந்த மாதிரி அற்புதமான சக்தி வாய்ந்தவன் மனுஷன். ஆனால் மனுஷன் தனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் புலம்பிக்கிட்டு கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கடவுள் உங்களை குறை சொன்னார்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. கடவுள் ஒவ்வொரு உயிரினத்துக்கூட உங்களை கம்பேர் பண்ணி நான் உன்னை இப்படியா படைத்தேன், இப்படியா படைத்தேன், இப்படியா படைத்தேன்னு 10 கேள்வி கேட்டாங்கன்னா கூட உங்களால் தலையை கீழே தான் தொங்க போட முடியும். ஏன்னா அத்தனை கேள்விகளை அவர் கேட்பார், ஆனால் கேட்க மாட்டார். மனுஷன்தான் கம்பேரிஷன் பண்ணி நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், நீ என்ன செஞ்ச, என்ன பண்ண அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் கடவுள் கணக்கு வைக்க மாட்டார். என் குழந்தைங்கப்பா என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, விடு,
அவங்க சொல்கிறதால நான் நஷ்டமடைய போகிறது இல்லை. அவங்களுக்கா உண்மை தெரியும். உன்னை இப்படி பேசிட்டேனேன்னு சொல்லி அழதானே போகிறாங்க. அவங்க அடையிறதால மட்டும் நான் சந்தோஷமாக அடைய போகிறேன்னா, என் குழந்தைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், இதுதான் சாயப்பாவோட எண்ணமாக இருக்குது. என் குழந்தைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க என்ன பண்ணாலும் அது நல்லதே பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரு. சில இடத்துல உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறாரு, இது தப்பு அப்படின்னு. ஆனால் அவர் கொடுத்ததையும் தாண்டி நம்ம தப்பு செய்யும்போது அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் உங்களை நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை கைவிடுறாரு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா கைவிடுறாருன்னா அதுக்கு காரணம், இவனை இதுக்கு மேலே திருத்த முடியல, அவனா அடிபட்டு மிதிப்பட்டு வரட்டும் நம்மக்கிட்ட அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க 1-2 பேர் இருக்கலாம். அந்த 2 பேரில் ஒருத்தவன் ரொம்ப அரகண்டாக இருப்பான். அப்போது இவெல்லாம் திருந்த மாட்டான், இவனுக்கு எத்தனையோ புத்திமதி சொல்லியாச்சு, சொல்லியும் இவன் எதுவும் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் பதில் வராது, எதுக்கு எடுத்தாலும் அவன் சண்டை போடுவான். அவங்ககிட்ட பேசி நம்ம மனசை காயப்படுத்திக்க வேண்டான்னு சொல்லி விட்டுடுவாங்க. இவனும் நினைப்பான் நம்ம அப்பா அம்மா நம்ம அறிவாளின்னு நினச்சி நம்மளை விட்டுட்டாங்கன்னு. இவன் போடுற ஆட்டம் ஊர்க்காரன் உலகத்துக்காரன் இவனுக்கு பாடத்தை கொடுப்பான். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பிடிச்சி கெஞ்சுவாங்க. அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காமலாம் இல்லை. அப்போ தான் சொல்லுவாங்க, நானும் இப்படி தான் சொன்னேன், நீ கேட்கல, இப்படி போய் நீ விழுந்துட்டியே இந்த சாக்கடையில் அப்படின்னு சொல்லி அவங்கள சரி பண்ணுவாங்க. இதுதான் பெற்றவங்களோட கடமையாக இருக்குது. அதே தான் கடவுளோட கடமையும். அப்போது நாம் கடவுளில் இருக்கிறது நிஜம்னு சொல்லியும் பாவத்தை செய்கிறோன்னா, கடவுளே இல்லைன்னு ஒரு நிலை வந்தால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, கடவுளை நம்பாதவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்களா? இதையும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நானும் 3 வருஷம் கடவுள், 2 வருஷம் ஐ திங்க் 2 வருஷம் கடவுள் இல்லைன்னு நினச்சவன். நான் கடவுள் இல்லைன்னு நினச்சவன். அப்போ என்னுடைய லைஃப்பில் சில எத்திக்ஸை நான் நம்பினேன். அதாவது நீ ஒருத்தவனுக்கு என்ன செய்கிறியோ அது உனக்கு கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா இது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தாண்டி அனுபவபூர்வமாகவே இங்கே உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒருத்தன் ஏமாற்றி அவன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி அவன் மாற்றுறானா, அவன் அந்த நேரத்துக்கு மாற்றுவான், சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரியும் தோணும். ஆனால் அவனுக்கு எந்தெந்த விஷயத்தில் அவன் கஷ்டப்படுத்தினானோ, காயப்படுத்தினானோ, எந்தெந்த நிமிஷத்தில் என்னோட மனசை அவன் புண்களை ஏற்படுத்தினானோ அதை விட அவனுக்கு அந்த துன்பங்கள் கிடைக்கும்னு நான் 2 வருஷம் சாமியை இல்லைன்னு நினச்சி வாழ்ந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் நான் நினச்சேன். அதனால தான் யாருக்கும் எந்த ஏமாற்றத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு கஷ்டத்தை நம்மளை தாண்டி நம்ம கொடுத்துட்டோன்னா கூட நான் நிச்சயமாக யோசிப்பேன், எவனோ ஒருத்தன் கஷ்டம் கொடுக்க நமக்கு தயாராகிட்டான்னு. அது சொன்னது மாதிரி அப்படியே நடக்கும். அப்போது ஒரு மனுஷனுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கும்போது அப்போ நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும்னு தோணும். அதாவது உதவி செய்யும்போது இந்த உதவி கிடைக்கணும் அப்படின்னு அந்த பர்பஸ்க்காக நம்ம பண்ணலை. நாம் நினச்சி பார்ப்போம்ல, சம்டைம்ஸ் சரி நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்போ தோணும், கஷ்டத்தை கொடுக்கும்போது உனக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுப்பான், அப்போ ஒருத்தனுக்கு உதவி பண்ணும்போதும் ஒருத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். லாஜிக் தப்பு இல்லை. அப்போது ஒருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுக்குற இன்னொருத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான். இப்போ ஒருத்தவனுக்கு உதவி செய்கிற இன்னொருத்தன் உனக்கு உதவி செய்வான். அந்த உதவிகளை நான் பெற்றேன். ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி எனக்கு கிடைச்சிது. அப்போ இந்த எத்திக்ஸை நான் 100% நம்பினேன். அந்த நம்பிக்கை ஜாஸ்தியாகி 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 தான் சாயப்பாவுடைய செல்ல குழந்தையா, செல்ல மகனா நான் மாறினேன். அப்போது அன்னைக்கு கிடைச்சது கொஞ்சோண்டு விதை, நிறைய விதை, ஆனால் அறுவடை கம்மி. ஆனால் இன்னைக்கு விதை ரொம்ப கம்மி, ஆனால் அறுவடை ஜாஸ்தி. ஏன்னா நிறைய உயர்ந்த பண்புகள் கடவுள்கிட்ட நெருங்க 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 நமக்கு பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் மேலேயும் நான் பொறாமப்படுறதில்லை, யார் மேலேயும் மனசார காயப்படுத்துறதும் இல்லை.
யாராவது எனக்கு எதிராக விமர்சனங்கள் வச்சாலும் இல்லை எனக்கு எதிராக செயல்பட்டாலும் அந்த நேரத்துக்கு கூட சம்டைம்ஸ் கோபம் வந்தது. இப்போ அந்த கோபங்கள் கூட இல்லை. அதாவது இன்னும் வேடிக்கையாக சொல்லணுன்னு நீங்கள் வந்து அது பாயிண்ட்டை சொல்கிறேன். ஒரு மூவியை வச்சு சொன்னால் கரெக்டாக இருக்கும். பாஷா படத்தில் ரஜினி வந்து தாதா ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாணிக்கமாக மாறுவார். அப்போ வந்து அந்த ஈபி கம்பியில் வச்சு அடின்னு அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்டு, இது சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொன்னது. ஆனால் எல்லாத்துலையும் ஒரு உண்மை இருக்குல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் கட்டையெல்லாம் எடுத்து அப்படியே வந்து தீம் மியூசிக்லாம் போட்டு அது வந்து ஒரு மூவி ஒரு கமர்ஷியலுக்காக பண்ணுறது, அதை விட்டுருங்க. பட் ரியாலிட்டியாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. உன்னை எதிராக விமர்சனம் வச்சுக்கோ, தப்பே இல்லை. இப்போது எனக்கு எதிராக ஒருத்தன் சொல்கிறா நீ சரியில்லைப்பா அப்படின்னு, நான் வந்து இல்லை நீ எப்படி சரியில்லைன்னு சொல்லு அப்படின்னு நான் கேட்டால் அவன் ஒன்று 2 காரணத்தை சொல்லுவான். அதாவது ஒருத்தன் உன்னை வந்து மோசம் தட்டணும் மட்டம் தட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவன் எல்லா பாயிண்ட்டும் எடுப்பான். ஓகேவா? இது வந்து அவன் வந்து அந்த இடத்துல உன்னை மட்டம் தட்டுறதுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்போது அவங்கிட்ட எதிர்த்து வாதாடி நீ ஜெயிக்கிறது உன்னை நீயே சேர்த்த வாரி மூஞ்சில் பூசிக்கிறதுக்கு சமம். அப்போது எப்பா நீ சரியில்லைப்பாண்ணா, அப்படியா சரி, என்னப்பா நீ சரியில்லையா, ஆமாப்பா சரியில்லைப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பேசுவான்ற நீ மோசமானவன்ப்பா, அப்படியா நான் மோசமானவனா, ஓகே இருந்துட்டு போகிறேன். நான் வந்து ஒருத்தனுக்கு மோசம் பண்ணால் இன்னொருத்தன் எனக்கு மோசம் பண்ணுவான்ற லாஜிக் எனக்கு தெரியும். அப்போது நான் இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதால நான் உண்மையில் மோசம் பண்ணியிருந்தேன்னா இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிட்டா எனக்கு நடக்க வேண்டிய தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா என்ன? கோர்ட்டா என்னது, கேஸா என்ன? இல்லை, கோர்ட்டுக்கு கேஸுக்கும் சரியான ஆதாரம் தேவைப்படுது, அப்போ தான் தண்டனை. ஆனால் இங்கே ஆதாரன்றது தேவையில்லை. நீ தப்பு பண்ண நீ அனுபவிக்க போகிற, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக் முடிஞ்சிருச்சு, லாஜிக்கே முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களை வந்து எதிர்த்து ஒருத்தன் வந்து பேசுகிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சரியில்லை, உங்கள் கேரக்டர் சரியில்லை, அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே உங்கள் கேரக்டர் சரியில்லைன்னா கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாடத்தை கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. அப்போது கேரக்டர் சரியில்லை, உங்கள் கேரக்டர் நல்லா இருந்தும் ஒருத்தன் பழி தூக்கி போட்டானா எவன் உங்கள் மேலே பழி தூக்கி போடுறானோ அவனுக்கு தான் ஆபத்து நிறைஞ்சிருக்கே தவிர உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே பண்ணும்போது உங்கள் பாவங்கள் இன்னும் அதிகரிக்குது. ஏன்னா நீங்கள் 1க்கு 10 வார்த்தை விடுவீங்க, ஓகேவா? 1க்கு 10 வார்த்தை விடுவீங்க. அப்போ அந்த 10 வார்த்தையில் அதில் பாவங்களும் சேர்ந்துருக்கும். அப்போ உங்களோட லைஃப் இன்னமும் பிரச்சனையாக போயிடும். ஸோ நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம். காலைல கூட நம்ம வெற்றி நிச்சயம் சாயன்ஸ் சத்தியில் சொன்னோன்னு நினைக்கிறேன். நேற்று சொன்னோன்னா இல்லை இன்றைக்கி சொன்ன தெரில, இன்னும் நிறைய ஆடியோஸ் கொடுக்குறதுல எதில் சொன்னோன்னு தெரில. நல்லவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமே நல்லவர்கள் அதிகமாக சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இல்லடா நீ மண்ணோட மண்ணாக போயிடுவேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு. தயவு செய்து சொல்கிற, கெஞ்சி கேட்குற, அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அந்த லெவலுக்கு போகாதீங்க. ஒருத்தங்க உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் கூட உண்மை இல்லை, அது 100% பொய் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ சாயப்பாவுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஏன் சாயப்பாவை மறந்து நீங்கள் இந்த இடத்துல சண்டை போட்டீங்க? அப்போ நல்லவராக இருக்கிறதால நான் நேர்மையாக இருக்கேன், அப்போ என் மேலே பழி சுமத்தும் போது நான் எப்படி வந்து நான் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சாய்ராம் சொல்லி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப் போட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தவங்க ஏன் விடாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு நேர்மையானவர்களாக இருக்கிறதால தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுகிறது கரெக்டுன்னு ஒருத்தவங்க சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், கடவுளோட வார்த்தைகளின் படி தான் நாம் கேட்கணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனுபவமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் பேசுகிறது
பகவத்கீதையிலையும் சச்சரிதமிலையும் பைபிள்லையும் குரான்லேயும் கேட்டது பேசுனதை பற்றி மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லவங்க கெட்டு போனதுக்கு காரணமே இதான். கெட்டவன் ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா அவன் கெட்டதை பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் நல்லவன் இவன் இவ்வளோ கெட்டதை செஞ்சுருக்கான், இவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், இவன் இவ்வளோ செஞ்சுருக்கான், எப்படி இவன் நிம்மதியாக வாழ முடியும்னு நீ மன ரீதியாக பாவத்தை ஏற்படுத்துகிற அவனுக்கிட்ட. அதாவது ஒரு சின்ன கதை, அந்த கதை எனக்கு மனசை ரொம்ப தொட்டுச்சு. ஒரு துறவி இருந்தாரா, பக்கத்தில் ஒரு தாசி. அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இந்த துறவிக்கோ கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்படி நம்ம பக்கத்து வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்குது, அது அசிங்கமாக இல்லையா, அது நமக்கு ரொம்ப கலங்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி அந்த தாசியை கூப்பிட்டு, நீ ஏம்மா இப்படி பண்ணுற, இது தப்பு இல்லையா, இது பாவம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா எனக்கு புரியுது சாமி, ஆனால் எனக்கு இதை தாண்டி எந்த வேலையும் செய்ய தெரியாது, அதையும் நான் வேலை செஞ்சால் என்ன எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க, வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ என்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் இதை தானே செஞ்சாகணும். ஆனாலும் நான் பண்ணது பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் இந்த பாவத்தை நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எந்த தப்பான வேலையும் செய்யலை. தப்பான வேலை செய்யலை அப்படின்னும்போது பட்டினி கடந்து அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அதுக்கும் இருக்கிறவனுங்க விடலை. ஏன்னா அவனுக்கு அந்த மற்ற ஆட்கள் எல்லாம் அந்த அம்மாவை வற்புறுத்தி அந்த தொழிலை ஈடுபட வச்சாங்க. வேற வழி இல்லாமல் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போதும் கடவுள்கிட்ட நான் மன்னிச்சிடு வேற வழி தெரியல, இந்த நிலையில் இருந்தனால காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி மனதுருக பிரார்த்தனை செய்கிறாங்க. இவருக்கோ யார், அது துறவியாருக்கோ என்னடா அது இவ்வளோ நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி, சரி எத்தனை மனுஷன் அந்த வீட்டுக்கு போகிறான். இது ஒரு கதை படித்தேன், ஒரு யூடியூப்பில் ஒருத்தங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப அப்போ தான் நினச்சேன், மனசால் செய்யக்கூடிய பாவம், உடலால் செய்யக்கூடிய பாவம், இது ரெண்டுத்துக்குமே தண்டனை இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன ஒரு கல்லை ஒரு இடத்துல போட்டு வச்சாராம். அப்போது ஒரு நாள் அந்த துறவி அந்த அம்மாவை கூப்பிட்டு, நான் மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ மறுபடியும் தப்பு பண்ணியிருக்க, நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கன்றது இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த வெத்து இடத்துல அந்த கூழாங்கல் எல்லாம் போட்டு வைக்கும்போது அவங்க ரொம்ப மலைச்சு போயிட்டாங்களா. ஐயோ சாமி, இவ்வளோ தப்பாக நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பாவத்தையாக பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, இது யார் என்ன வற்புறுத்தினாலும் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், நான் பட்டினி கிடப்பேன், சாப்பாட்டுக்கு அதாவது வயிறுக்காக தானே இந்த வேலையை செய்கிறாங்க, இந்த தொழிலை செய்கிறாங்க, அப்போது நான் சாப்பிடாமலே நான் சாகிறேன்னு அந்த அம்மா சாப்பிடாமலே இருந்திருக்காங்க. உடம்பு ரொம்ப மோசமாச்சு, ஒரு ஸ்டேஜில் செத்து போயிட்டாங்க. ஊருக்காரவங்க என்ன பண்ணாங்க, அந்த உடலை அடக்கம் பண்ணாமல் தூக்கி எறிஞ்சிட்டாங்க காட்டில். அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாமே அந்த உடம்பை சாப்பிட்டுடுச்சு. அதே நாளில் துறவியும் இறந்துட்டார். இந்த அம்மா இறக்குற அன்னைக்கு இவரும் இறந்துட்டார். இவருக்கு அந்த ஊரில் நல்ல மாலை மரியாதை அந்த மாதிரி அவரோட உடலை அடக்கம் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் ஒரே நாள் இறந்துட்டாங்க. இந்த அம்மாவோட உடல் எங்கே போச்சு, காட்டுக்குள்ளே போச்சு. காட்டுக்குள்ளே நாய் நரி எல்லாமே பிடிச்சி தின்னுடுச்சு அந்த சதையை. இவருக்கு நல்ல ஒரு மரியாதையோடு அடக்கம் பண்ணியிருக்காங்க. மேல் லோகத்தில் 2 பேரோட ஆன்மாவும் அங்கே போய் நிற்குது, ஆவியோ ஆன்மாவோ என்னமோ வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சாமியார் பாவம் பண்ண மாதிரியும் அந்த அம்மா புனிதம் பண்ண மாதிரியும் கணக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, சாமியார் ஆச்சரியப்பட்டு கேட்டாரா துறவி, என்ன போய் நீ நரகத்துக்கு அனுப்புறியே, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு. அதாவது அந்த அம்மா உடலால் பாவம் செஞ்சது, அதனால் அதனுடைய உடல் நாய்க்கும் நரிக்கும் போயிடுச்சு. அது பாவப்பட்ட உடல்.
ஆனால் மனசு புனிதமானது. அதனால் அந்த அம்மாவுக்கு சொர்க்கம். நீ என்ன பண்ண, உடலால் நீ நல்லது பண்ண, எல்லாருக்கும் உடலால் எந்த பாவத்தையும் செய்யலை, அதனால் உனக்கு நல்ல முறையில் அடக்கம். ஆனால் மனதால் உன்னுடைய விஷயத்தை கவனிக்காமல் அந்த அம்மா வீட்டுக்கு யார் வராங்க யார் போகிறாங்க இதையே நீ கவனிச்சுக்கிட்டு இருந்த, அந்த அம்மாவை சபிச்ச, உன் மனசு சுத்தமாக இல்லை, அதனால் நீ நரகத்துக்கு போ. இப்போ தெரியுதா, உடலால் இருக்கக்கூடிய பாவத்தை விட மனதால் இருக்கக்கூடிய பாவம் எவ்வளோ பெருசுன்னு. இதை நிச்சயமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்போ மனதால் செய்யக்கூடிய பாவத்தை என்னென்ன செஞ்சுருக்கோம், அடுத்தவனை திட்டியிருக்கோம், அடுத்தவன் நம்ம மேலே கோபமாக பேசியிருந்தானா அவனை உண்டு இல்லைன்னு அவனை ஆக்கியிருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தொடர்ந்து அந்த பாவத்தை செஞ்சு 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 பாவ மூட்டைகளை நாம் பெருக்கிட்டோம். அதனால தான் சொல்கிறேன், யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, கடவுள் இருக்கிறார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவங்கள ஒரு கணம் கூட உங்கள் நிலையில் இருந்து நீங்கள் மாறாதீங்க. அதுக்கு தான் ஜீசஸ் வந்தார், அதுக்கு தான் சாயப்பா வந்தார், அதுக்கு தான் பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார், அதுக்கு தான் கீதை உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு தான் மகாபாரதம் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு தான் ராமாயணம் உருவாக்கப்பட்டுச்சு. வேறு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? நல்ல விஷயங்களை மனுஷங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் கடவுள் மனித அவதாரமாக வந்து இங்கே பல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நாமளும் இன்னமும் அதே போல தான் இருந்துகிட்ருக்கோம். அதே போல தான் பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறோம், எதிர் வீட்டுக்காரனை திட்டுறோம், நம்ம சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்கள திட்டுறோம். அப்போ இந்த பாவத்தை தயவு செய்து செய்யாமல் இருங்க. நல்லவர்கள் அடுத்தவங்களுக்கு சட்டு சாபத்தை கொடுத்துட்றாங்க. என் வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீ அதை அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு. இதெல்லாம் திரும்பி திரும்பி உங்களுக்கே தான் வருன்றதை புரிஞ்சுக்கோங்க. அமைதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை சாய்ப்பா எப்படி மாற்றுறாரு அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ கடவுளை வணங்குறதாலையும் கடவுளை வணங்காததாலேயும் பிரச்சனைகள் இல்லை. நீ நல்லவனாக இருந்து பாவம் செய்யாமல் இருந்தாவே கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நீ நல்லவனாக கெட்டவனாக இருந்தும் பாவங்கள் நிறைய செஞ்சோம் கடவுள்கிட்ட நீ சரணாகதி அடைஞ்சாலும் உனக்கு கிடைக்கிறது நரகமேன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.